தமிழக வெற்றி கழகத்தோட முதல் பிரம்மாண்ட போராட்டம் நாளை நடக்க போகிறது. இது விஜய் அவர்களுக்கு முதல் அரசியல் மூவா இருக்க போகிறது. அது மட்டும் இல்லாம சரியான பிரச்சனைக்கு சரியான நேரத்தில் விஜய் அவர்கள் கேள்வியும் கேட்க போறாங்க. அதாவது சிவகங்கையில ஜூன் 28ஆம் தேதி ஒரு இளைஞரை அவங்க மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி விசாரணைக்காக அழைத்து சென்று காவல் அதிகாரிகள் துன்புறுத்தி அவருக்கு வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் தமிழகம் முழுவதும் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதாவது உண்மையாலுமே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது ஒரு பெரிய ட்விஸ்ட் லீக் ஆகியிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை திரைப்படத்துல கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் தான். அதாவது ஜூன் 22ஆம் தேதி ஒரு காலையில ஒரு 10 மணி இருக்கும். அப்ப ஒரு பெண்மணி பக்கத்துல இருக்க ஒரு கோயிலுக்கு தரிசனம் செய்யலாம் வந்திருக்காங்க. அவங்க தாயார் கூட வந்திருக்காங்க. தாயார் மதுரையில இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்கேன் செய்வதற்காக அந்த வழியில போயிருக்காங்க. அதனால அப்படியே தரிசனம் செய்யலாம் அப்படின்னு நினைத்திருக்காங்க. தரிசனம் செய்ய இறங்குவதற்கு அந்த தாயார் மாற்றுத்திறனாளினால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல இருந்த அஜித்குமார் அவர்கள் நான் உங்களுக்கு உதவி செய்யறா அப்படின்னு சொல்லி நீங்க தாயாரை கூப்பிட்டு போங்க, நான் காரை பார்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அவங்க கூட்ட நெரிசல் அதிகமாக இருப்பதால் கழுத்துல போட்டு இருந்த 20 பவுன் நகையை கார்லயே வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அஜித்குமார் அவர்கள் பார்க் பண்ணியிருக்காங்களா இல்ல நகை எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற விஷயம்லாம் வேற. அதுக்கப்புறமா நகையை தேடும் போது அந்த பெண்மணிக்கு காணாம போயிருக்கு. அந்த நகை காணாம போயிருக்கு. அதனால பக்கத்துல இருக்க காவல் நிலையத்துல அந்த பெண்மணி புகார் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதுக்கு மேல நடந்த விஷயம் தான் நமக்கு தெரியாத விஷயம். இதுக்கு மேல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்மணி மத்தியானம் ஒரு 2 மணிக்கு அந்த காவல் நிலையத்துல புகார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. ஆனா காவல் அதிகாரிகள் வெயிட் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. ஈவன் அவங்க புகார் கொடுத்துட்டு அப்புறமா சிஎஸ்ஆரும் அந்த பெண்மணிக்கு கொடுக்கவில்லை. எஃப்ஐஆர் போட்டாங்களா போடலையா அப்படிங்கிற விஷயமும் அந்த பெண்மணிக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வீடியோ மூலமா பதிவிட்டு இப்ப அந்த பெண்மணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காவல் அதிகாரிகள் இந்த பெண்மணியை ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம அலட்சியமா விட்டுட்டாங்க. ஆனா அஜித்குமார் அவர்களுடைய எஃப்ஐஆர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்காக அஜித்குமார் பிடிப்பதற்காக தனி படை அமைத்து அஜித்குமார் தேடி பிடித்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பெண்மணியை சீரியஸாகவே எடுத்துக்காம அந்த பெண்மணியை இவ்வளவு அலைய விட்டு எதுக்காக திடீர்னு அஜித்குமார் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கணும், எதுக்காக அஜித்குமாருக்கு தனிப்படை அமைக்கணும், அவர் தீவிரவாதி கிடையாது, அவர் நகையை திருட்டு ஓடி போல அந்த ஊரில் தான் இருக்காரு, எதுக்காக தனிப்படையை அமைத்து அஜித்குமார் பிடிக்கணும் அப்படிங்கிற நிறைய கேள்வி எழுந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு பின்னாடி உண்மையாலுமே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஆச்சரியமும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கு. இந்த சமயத்துல திரு விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜூலை 2ஆம் தேதி இதுக்காக சென்னையில பிரம்மாண்டமான போராட்டம் நடக்க வேண்டும். இந்த போராட்டத்துல சரியான கேள்விகள் நாம கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் உத்தரவு போட்டிருக்காங்க. எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்ததோ அதே மாதிரி சம்பவம் தான் இப்பயும் நடந்திருக்கு. இதுக்காக நம்ம போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்துக்காக தமிழக வெற்றி கழகம் போராட்டம் நடத்தியது. இதுக்கு காவல் அதிகாரிகள் பயங்கரமான பிரச்சனைகள் கொடுத்தாங்க. ஆனா அந்த போராட்டத்துல விஜய் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. ஜனநாயகம் திரைப்படத்தோட ஷூட்டிங் இருந்தாங்க. இப்ப சென்னையில நடக்க இருக்கும், நாளை சென்னையில் நடக்க இருக்கும் இந்த போராட்டத்துல விஜய் அவர்கள் கலந்து கொண்டால் இந்த ஒரு பிரச்சனை தமிழகத்துல மட்டும் இல்லாம இந்தியா முழுவதும் பேசப்படும். எப்படி அமெரிக்கால ஒருத்தர் ஒரு கருப்பின மக்களை ஒருத்தர் கொன்னாங்களோ அது எப்படி உலகம் முழுவதும் பேசப்பட்டதோ அதே மாதிரி இந்த ஒரு பிரச்சனை உலகம் முழுவதும் பேசப்படும். பரந்தூர் மேத்தர் மாதிரி அதிகமாக கவனம் செலுத்தப்படும். இதுக்கு மேல இந்த மாதிரி தவறுகள் தமிழகத்துல நடக்காம இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் கையில் எடுத்திருப்பது ஒரு சூப்பரான ஒரு அரசியல் மூவா பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு சரியான நேரத்துல சரியான கேள்வி கேட்கிற ஒரு சரியான தலைவரா விஜய் அவர்கள் இந்த ஒரு போராட்டத்தை ப்ராப்பரா செஞ்சா இருப்பாரு. தமிழக வெற்றி கழகத்தோட முதல் பிரம்மாண்ட போராட்டம் நாளை நடக்க போகிறது. இது விஜய் அவர்களுக்கு முதல் அரசியல் மூவா இருக்க போகிறது. அது மட்டும் இல்லாம சரியான பிரச்சனைக்கு சரியான நேரத்தில் விஜய் அவர்கள் கேள்வியும் கேட்க போறாங்க. அதாவது சிவகங்கையில ஜூன் 28ஆம் தேதி ஒரு இளைஞரை அவங்க மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி விசாரணைக்காக அழைத்து சென்று காவல் அதிகாரிகள் துன்புறுத்தி அவருக்கு வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் தமிழகம் முழுவதும் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதாவது உண்மையாலுமே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது ஒரு பெரிய ட்விஸ்ட் லீக் ஆகியிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை திரைப்படத்துல கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் தான். அதாவது ஜூன் 22ஆம் தேதி ஒரு காலையில ஒரு 10 மணி இருக்கும். அப்ப ஒரு பெண்மணி பக்கத்துல இருக்க ஒரு கோயிலுக்கு தரிசனம் செய்யலாம் வந்திருக்காங்க.
வந்திருக்காங்க. அவங்க தாயார் கூட வந்திருக்காங்க. தாயார் வந்து மதுரையில இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஸ்கேன் செய்வதற்காக அந்த வழியில வந்து போயிருக்காங்க. அதனால் வந்து அப்படியே வந்து தரிசனம் செய்யலாம் அப்படின்னு நினைத்திருக்காங்க. ஸோ தரிசனம் செய்ய இறங்குவதற்கு வந்து அந்த தாயார் வந்து மாற்றுத்திறனாளினால் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல இருந்த அஜித்குமார் அவர்கள் நான் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து தாயாரை கூப்பிட்டு போங்க, நான் வந்து காரை வந்து பார்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து கூட்ட நெரிசல் அதிகமாக இருப்பதால் வந்து கழுத்தை போட்டு இருந்த 20 பவுன் நகையை வந்து கார்லேயே வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அஜித்குமார் அவர்கள் பார்க் பண்ணியிருக்காங்களா இல்லை நகை எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற விஷயம்லாம் வேற. அதுக்கப்புறமா வந்து நகையை வந்து தேடும்போது வந்து அந்த பெண்மணிக்கு வந்து காணாமல் போயிருக்கு, அந்த நகை வந்து காணாமல் போயிருக்கு. அதனால பக்கத்தில் இருக்க காவல் நிலையத்தில் வந்து அந்த பெண்மணி வந்து புகார் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதுக்கு மேலே நடந்த விஷயம் தான் நமக்கு தெரியாத விஷயம். இதுக்கு மேல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்மணி வந்து மதியானம் ஒரு 2 மணிக்கு வந்து அந்த காவல் நிலையத்துல புகார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. ஆனா காவல் அதிகாரிகள் வந்து வெயிட் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஈவினிங் வரைக்கும் வந்து வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. ஈவன் வந்து அவங்க வந்து புகார் கொடுத்துட்டு அப்புறமா சிஎஸ்ஆரும் வந்து அந்த பெண்மணிக்கு வந்து கொடுக்கவில்லை. எஃப்ஐஆர் போட்டாங்களா போடலையா அப்படிங்கிற விஷயமும் வந்து அந்த பெண்மணிக்கு வந்து தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வீடியோ மூலமா வந்து பதிவிட்டு இப்ப வந்து அந்த பெண்மணி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து காவல் அதிகாரிகள் வந்து இந்த பெண்மணியை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம அலட்சியமா வந்து விட்டுட்டாங்க. ஆனா அஜித்குமார் அவர்களுடைய எஃப்ஐஆர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவருக்காக அஜித்குமார் வந்து பிடிப்பதற்காக தனி படை அமைத்து அஜித்குமார் வந்து தேடி பிடித்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பெண்மணியை வந்து சீரியஸாகவே எடுத்துக்காம அந்த பெண்மணியை வந்து இவ்வளவு அலைய விட்டு எதுக்காக வந்து திடீர்னு வந்து அஜித்குமார் வந்து இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கணும், எதுக்காக வந்து அஜித்குமாருக்கு தனிப்படை வந்து அமைக்கணும், அவர் வந்து தீவிரவாதி கிடையாது, அவர் வந்து நகையை திருட்டு ஓடி போல அந்த ஊரில் தான் இருக்காரு, எதுக்காக தனிப்படையை அமைத்து அஜித்குமார் வந்து பிடிக்கணும் அப்படிங்கிற நிறைய கேள்வி வந்து எழுந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு பின்னாடி உண்மையாலுமே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஆச்சரியமும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கு. இந்த சமயத்துல இருந்து திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜூலை 2ஆம் தேதி இதுக்காக வந்து சென்னையில இருந்து பிரம்மாண்டமான போராட்டம் நடக்க வேண்டும், இந்த போராட்டத்துல சரியான கேள்விகள் வந்து நாம கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் உத்தரவு வந்து போட்டிருக்காங்க. எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து நடந்ததோ அதே மாதிரி சம்பவம் தான் இப்பயும் வந்து நடந்திருக்கு. இதுக்காக வந்து நம்ம வந்து போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்துக்காக தமிழக வெற்றி கழகம் போராட்டம் நடத்தியது. இதுக்கு வந்து காவல் அதிகாரிகள் பயங்கரமான பிரச்சனைகள் கொடுத்தாங்க. ஆனா அந்த போராட்டத்துல விஜய் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. ஜனநாயகம் திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து இருந்தாங்க. இப்ப வந்து சென்னையில நடக்கும், நாளை சென்னையில் நடக்கும் இந்த போராட்டத்துல விஜய் அவர்கள் வந்து கலந்து கொண்டால் இந்த ஒரு பிரச்சனை வந்து தமிழகத்துல மட்டும் இல்லாம இந்தியா முழுவதும் பேசப்படும். எப்படி வந்து அமெரிக்கால வந்து ஒரு கருப்பின மக்களை ஒருத்தர் வந்து கொன்னாங்களோ அது எப்படி உலகம் முழுவதும் பேசப்பட்டதோ அதே மாதிரி இந்த ஒரு பிரச்சனை வந்து உலகம் முழுவதும் வந்து பேசப்படும். பரந்தூர் மேத்தர் மாதிரி வந்து அதிகமாக கவனம் வந்து செலுத்தப்படும். இதுக்கு மேல வந்து இந்த மாதிரி தவறுகள் தமிழகத்துல நடக்காம இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் கையில் எடுத்திருப்பது ஒரு சூப்பரான ஒரு அரசியல் மூவா பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு சரியான நேரத்துல சரியான கேள்வி கேட்கிற ஒரு சரியான தலைவரா வந்து விஜய் அவர்கள் இந்த ஒரு போராட்டத்தை ப்ராப்பரா செஞ்சா இருப்பாரு.